Hello friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கு சூப்பர்பான ஒரு 6 அமேசிங் ஹேக்ஸ் தாங்க பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேக்ஸ் தாங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சாஸ் பாட்டிலோட கேப்பா இருக்கலாம், இல்லனா வந்து ஏதாவது கண்டெய்னர்ஸ் வந்து ஓபன் பண்றது கஷ்டமா இருக்கும். ஜாம் பாட்டில், இந்த லைன் டேட் சிரப் இதோட பாட்டில்ஸோட கேப் பாத்தீங்கன்னா கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த 6-in-1 மல்டி ஃபங்க்ஷனல் ஜார் ஓப்பனர் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 விதமா உங்களோட ஜார்ஸை வந்து ஓபன் பண்ணலாம். மேலே கீழே வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வரையா கொடுத்துருப்பாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா பாட்டில்ஸ்ல இந்த மாதிரி சீல்டு கேப்ஸ் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக வீட்டில் ஓப்பனர் வச்சிருப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீல்டு கேப்ஸ் போட்டிருப்பாங்க. சோடா பாட்டில்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டின்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டின் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூர்மையாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேல் பார்ட் வந்து அப்படியே வந்துடும். சம்டைம்ஸ் அது கையில் இழுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வச்சு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டின்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ டின் இருக்கக்கூடிய இந்த கேப்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாஸ் பாட்டிலில் வந்து மேலே இந்த மாதிரி சீல் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குட்டி லிட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஓப்பனர் வழியாக வச்சு இதை நீங்கள் திருப்பினீங்கன்னா போதும், ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மல்டி ஃபங்க்ஷனல் ஜார் ஓப்பனரில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். சாஸ் பாட்டில் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜாம் பாட்டில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெரிய வைட் ஓப்பனராக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் திருப்பி வச்சு பிடிச்சிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஆன்டி ஸ்லிப் கிரிப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து பிடிச்சி திருப்ப முடியும். இதை லைட்டாக வச்சு திருப்பினாவே போதுங்க, நம்ம ஈஸியாக வந்து கழட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிச்சனில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு டூல் நம்ம கிச்சனில் இருந்தால் போதும், நிறைய வகையான கேப்ஸை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஜுவல்லரி ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம் இல்லையா, ஸோ அது வந்து தனித்தனி பாக்ஸஸ் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்க மாதிரி பாக்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சேவிங்காக இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அறை கொடுத்துருப்பாங்க. தனித்தனி லாக்ஸ் இருக்கிறதுனால கீழே விடவும் பயம் கிடையாதுங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் தான். நம்ம ஜுவல்லரி மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கிராஃப்ட் ஐட்டம்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஐட்டம்ஸ் கூட இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா கிரிட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம தேவைக்கேற்ப எந்த மாதிரி வைக்கணுமோ வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கேன். அதுலேயே வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணி வைக்கணும், சின்ன சின்ன பாக்ஸஸாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதில் இயரிங்ஸ் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது ஜுவல்லரி செட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். இல்லை சின்ன சின்ன இயரிங்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஜுவல்லரி செட்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீடட் ஜுவல்லரிஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கும் போது மடங்காமல் இருக்கும். நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ராவல் ஆர்கனைசராக கூட இதை பயன்படுத்திக்கலாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கூட இதில் வச்சுக்கலாம். இயரிங்ஸ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிஷனில் வச்சிங்க அப்படின்னா எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த குட்டி குட்டி கிரிட்ஸில் வந்து நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம வந்து எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த கிரிட்ஸை வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இந்த ஒரே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவல்லரி செட்ஸ் வச்சுக்கலாம், இயரிங்ஸ் வச்சுக்கலாம், பிரேஸ்லெட்ஸ், பேங்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு பாக்ஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 லாக் கொடுத்துருக்காங்க, 2 சைட்லேயுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணுறதுனால ஒன்றோடு ஒன்று வந்து நல்லா லாக் ஆகிக்குது. ஸோ வெளியில் வராமல் இருக்கும். நீங்கள் இப்படி பிடிச்சி மேலே தூக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அது கழண்டு வராமல் இருக்கும். லாங் ட்ராவல் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு தேவையான மெடிசன்ஸ், ஜுவல்லரிஸ் எதெல்லாம் வேணுமோ ஒன்றா இந்த ஒரே பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ட்ராவலுக்கும் சரி வீட்டில் வைக்கிறதுக்குமே இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஃபால் தான். ஸோ ஹேர் ஃபால் ஆகும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா முடி வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு அந்த இடம் வந்து சொட்டையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் ப்ராப்பரான ரீசன் பார்த்தீங்கன்னா நல்ல மசாஜ் பண்ணாதது தான். ஸோ அதுக்கு வந்து நல்ல மசாஜ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்கால்ப் மசாஜர் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் வெட்டாக இருக்கும் போதும் பண்ணலாம், இல்லை உங்கள் ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும் போது இந்த மசாஜ் வந்து பண்ணலாம். இதில் வந்து சாஃப்ட் பிரிஸ்டல்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ தான் ப்ரெஷர் பண்ணாலுமே அது குத்துறதோ அழுத்துறதோ செய்யாது, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாம்பு போட்டுட்டு நீங்கள் வந்து அதை மசாஜ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கண்டிஷனர் போடும்போது கூட மசாஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் குளிக்கும் போது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரையாகவும் இதை மசாஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக மசாஜ் பண்ணும்போது நம்ம ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இது நீங்கள் பிடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து உங்கள் 2 விரலுக்குள்ளே நல்லா நின்றுக்கும். இது வந்து கீழே விழாது. நீங்கள் ஷாம்பூ சம்டைம்ஸ் போடும்போது வழுக்கி விழுந்துரும், அந்த ஃபீலிங்லாம் எதுவுமே இல்லைங்க. நல்லா கிரிப்பாக நின்றுக்கும். இந்த ஸ்கால்ப் மசாஜரில் உங்கள் கண்டிஷ்னரோ ஷாம்புவோ இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேருக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்கால்பில் மசாஜ் பண்ணும்போது ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்குமே நீங்கள் வந்து
வந்து இது பழக்கப்படுத்தலாம். உங்கள் முடி வந்து நல்லா வெட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஷாம்பு போட்டுட்டு மசாஜ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் க்ரோத் ஆகுறது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் முடி ட்ரையாக இருக்கும் போது கூட இந்த மசாஜர் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம ரிலாக்ஸாக ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் பசங்க நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு வேலை வைப்பாங்க. அப்படி தான் என் பையனும் பேண்ட்டை கிழிச்சிட்டு வந்திருந்தான். ஸோ அதை தைச்சு தர சொல்லி கேட்டிருந்தான். நான் அதெல்லாம் தைச்சிடலாம், நீ சீக்கிரமாக போய் ஷூயிங் கிட்ட எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஸோ அவனும் போய் எடுத்துகிட்டு வந்தான். நம்ம தைக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes தான் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஊசி நூல் கோக்குறது தான் பெரிய டாஸ்கே. ஸோ எனக்கு அப்படி தாங்க, ரொம்ப கஷ்டப்படுவேன். நானும் அந்த ஊசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்க மாதிரி, கொஞ்சம் பெரிய நீடிலாக இருக்க மாதிரி பார்த்து தான் எடுத்து ஊசி நூல் கோத்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன். ஆனாலும் அந்த ஊசிக்குள்ளே இந்த நூலை வந்து கோக்கவே முடியலை. நானும் ரொம்ப நேரமாக அதையே தான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. அதுதாங்க நீடில் த்ரெட்டர் டூல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டூல் தான். நம்ம என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நூலாக இருந்தாலுமே இந்த ஊசியில் வந்து கோக்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு சிம்பிளான டூல் இருக்கும் போது நம்ம ஏன் இந்த ஊசி நூல் வச்சு அடிக்கடி கோர்த்துட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். ஸோ அதுதாங்க இந்த டூல். இது யூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க. மேலே வந்து உங்களுக்கு 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஹோலில் வந்து உங்கள் நீடில் வச்சுக்கோங்க. ஊசி நல்லா நின்னதும் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வெளியில் வந்து ஒரு குட்டியாக ஒரு மெட்டலில் வந்து ஒரு சின்ன ஹூக்கு மாதிரி வெளியில் வரும். அதில் உங்கள் நூலை வந்து மாட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஊசியை மேலே இழுத்தீங்க அப்படின்னா உங்கள் நூல் வந்து கோர்த்தாச்சுங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஏன் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும்? உங்களுக்கு எவ்வளோ தூரம் நூல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே எந்த சைஸ் நீடில் வச்சாலுமே உங்களுக்கு அழகாக கோர்த்து கொடுத்துரும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூலுங்க. நம்ம வீட்டு கிச்சனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பூன் ஃபோக் ஏதாவது தேவைப்படும் போது கிடைக்கவே கிடைக்காது. நம்ம கரண்டி கூட ஒன்றா வைக்கும் போது பார்த்திங்கன்னா அது மிக்ஸ் ஆகி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பூன் ஹோல்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்பூன் ஃபோக்கு தனித்தனி நம்ம பிரித்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா எடுக்கும் போதும் ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும் போதும் சரி, இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணுங்கிறத வந்து அவங்களே எடுத்துக்குவாங்க. நம்ம டைனிங் டேபிளில் கூட இதை வச்சுக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பூன் ஃபோக் இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது பார்க்கவும் ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு உட்டனில் தாங்க வரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் கொடுத்துருக்காங்க. லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்குங்க. இது க்ளீன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம நார்மலாக டிஷ்வாஷர் போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். அந்த உட்டு வந்து நல்லா பாலிஷ்டாக இருக்கிறதுனால கையில் ஏதாவது கிளிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டான ஒரு டூல் தான் இது சொல்லுவேன். ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூன் ஃபோக்கை தவிர நம்ம கத்தி யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ராஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா சின்ன சின்ன ஏதாவது தேங்காய் திருவுறது, லைட்டர், இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸ் வேணால் இதில் போட்டு வச்சுக்கலாம். கிச்சன் கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம நெத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குங்குமம் வைப்போம் இல்லையா, சம்டைம்ஸ் அந்த குங்குமம் வந்து கீழே விழுந்துடும். அப்படி இல்லைன்னா லிப் பாம் வச்சு அதுக்கு மேலே கூட குங்குமம் வைக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா இந்த சிந்தூர் வந்து பயன்படுத்தி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக ரோஸ் மாதிரி இருந்தது. இது ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதோட பேக்கேஜுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் நல்லா அப்படியே பொக்கையில் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி அழகாக இருந்தது. பெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. கீழே அந்த ரோஸோட காம்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது க்ரீன் கலரில். ஸோ அந்த காம்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அழகான சிந்தூர் வந்து இருக்கும். இதில் கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ரெட் மெரூன், டார்க் மெரூன் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து மெரூன் பர்ச்சேஸ் பண்ணேன். இங்கே பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த சிந்தூரோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாயிரும், சீக்கிரமாக வந்து ட்ரை ஆயிரும். ஸோ இதில் வந்து அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நாள் நல்லா இருந்துச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட 1 month யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. பார்க்கவும் அழகாக இருந்தது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு சொல்யூஷன் இருக்காதான்னு யோசிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் இன்றைக்கி ஹேக்ஸாக உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.